வெல்கம் டு ப்ரோக்ராமிங் டியூட்டர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் CSS அனிமேஷனில் ஒரு ஆப்ஜெக்டை 3D ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான பெர்ஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனும் பெர்ஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டியும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் 3 டைமென்ஷன். எக்ஸு ஒய் இசட் இந்த 3 ஆக்சிஸும் சேர்ந்தது தான் 3 டைமென்ஷன். எக்ஸ் ஒய் இது ரெண்டும் மட்டும் இருக்குது 2 டைமென்ஷன். நம்மளுடைய லேப்டாப் ஸ்க்ரீனு, மொபைல் ஸ்க்ரீனு, ஒரு வெப் பேஜ் எல்லாமே 2 டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கும், எக்ஸு ஒய்யு. அப்போ இந்த இசட் அப்படின்றது எப்போ கிரியேட் ஆகும்னா, எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு இல்லையா, அது ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைனாக கிரியேட் ஆகும். அதாவது செங்குத்தாக கிரியேட் ஆகக்கூடிய லைன் தான் இந்த இசட் ஆக்சிஸ். ஸோ இது எப்போ கிரியேட் ஆகும்னா, இது ஒரு விர்ச்சுவல் லைனு. ஓகே, இது ஒரு யூசருக்கு ஒரு ஆப்ஜெக்டை முன்னாடி வர மாதிரியும் ஒரு ஆப்ஜெக்டை பின்னோக்கி கொண்டு போகிறதுக்கும் ஒரு விர்ச்சுவல் எஃபெக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இசட் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் 3D எஃபெக்டையும் கொண்டு வருது. இப்போது இந்த விர்ச்சுவல் எஃபெக்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம சில டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிரான்ஸ்லேட் இசட், ரொட்டேட் இசட், ஸ்கியூ இசட், ஸ்கேல் இசட், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் இசட் ஃபங்க்ஷன்ஸே இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம அந்த எஃபெக்டை கொண்டு காட்டலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், செகண்ட் ப்ரௌன் கலர். இந்த செகண்ட் இருக்கக்கூடிய பாக்ஸை நான் ஃபார்வர்டு என்ன நோக்கி மூவ் பண்ண போகிறேன். ஸோ இசட் ஆக்சிஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் தான் டிரான்ஸ்லேட் இசட். ஓகே, இது எப்படி கொடுக்குறதுனா, டாட் பாக்ஸ் 1 அதுக்குள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே தான் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் டிரான்ஸ்லேட் இசட். அதே மாதிரி ரொட்டேட் இசட் இருக்குது, ஸ்கேல் இசட், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிரான்ஸ்லேட் இசட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்டாக மூவ் ஆகும், நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா பேக்வர்டாக மூவ் ஆகும். ஓகே, நான் இப்போ பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன், 75 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறோம். அண்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி விடுவோம். இந்த செகண்ட் பாக்ஸ் என்ன நோக்கி மூவ் ஆகணும். இப்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபங்க்ஷன் தான் பெர்ஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன். டிரான்ஸ்ஃபார்ம் இல்லக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன். இதில் 200 பிக்சல் சைஸ் கொடுக்குறேன். இப்போ டிரான்ஸ்லேட் இசட் இந்த ஃபங்க்ஷனில் 75 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அதிகமாக தான் பெர்ஸ்பெக்டிவ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம 200 கொடுத்தாச்சு, இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது பாருங்கள், செகண்ட் பாக்ஸ் ஃபார்வர்டாக மூவ் ஆகி வந்திருக்கு. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன பிக்சர் மூலம். வாட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன்? ஸோ இது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துக்கிட்டு ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணோம். எங்கேருந்துனா இசட் ஈக்குவல் டு 0 எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும் விர்ச்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இதுதான் இசட் ஆக்சிஸ் லைன். இந்த லைனில் தான் ஆப்ஜெக்டை இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ண வைக்கும். அப்போ நம்ம 75 பிக்சல் கொடுத்தோம் இல்லையா, அப்போ இசட் ஈக்குவல் டு 0லேருந்து ரெக்டாங்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 75 பிக்சல் ஃபார்வர்டாக மூவ் பண்ண வச்சிருக்கு. டிரான்ஸ்லேட் இசட் ஃபங்க்ஷனில் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 0 அந்த பாயிண்ட்லேருந்து பேக்வேர்டாக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். டிரான்ஸ்லேட் எக்ஸு ஒய் இசட்டு, ஸோ எல்லாமே ஒரே லைனில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா, அதே மாதிரி ரொட்டேட் இசட். ஸோ இதில் ஏதாவது டிகிரி 150 டிகிரி வேல்யூ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 100 பிக்சல் மூவ் பண்ணி வந்திருக்கு. அண்ட் அது அப்படியே ரொட்டேட் ஆகி 150 டிகிரி ரொட்டேட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பெர்ஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன், பெர்ஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.